Hello everyone, Assalamu alaikum. Welcome to another vlog. ஸோ இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள். தோசை வித் தக்காளி சட்னி, அது கூட வந்து ஒரு கப் டீ. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டீ சாப்பிட்டா தான் அந்த டேவே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இயர்லி மார்னிங் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டாக தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவேன். இந்த டோ வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஈஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு பவ் பன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து நல்லாவே மாவு வந்து ரைஸ் ஆகி வந்துருந்துச்சு. இது வந்து எதனால் வந்து சிப்பி வந்து ஷூட் பண்ணலன்னா, ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்து இந்த பவ் பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து வீடியோ போடக்கூடாது, ஏன்னா ரெசிபி எடுத்தோன்னா செட் ஆகாது, ஒருவேளை சக்ஸஸ் ஆகலைன்னா அப்படின்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே நல்லாவே ரைஸ் ஆகி வந்துருந்துச்சு. இதுக்கான ரெசிபி வந்து இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். எக்ஸாக்டாக அந்த டோவோடைய இன்க்ரீடியன்ட்ஸ், அதோடைய மெஷர்மெண்ட் நான் வந்து எடுக்கலை. ஸோ நமக்கு வந்து எந்த சைஸில் பன் வேணுமோ அந்த போர்ஷனுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வச்சிடலாம். பட்டர் பேப்பரில் வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒட்டாது. ஸோ வந்து இதை வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுவும் வந்து எகெயின் ரைஸ் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம வந்து மில்க் வந்து கோட் பண்ணணும். கோட் பண்ணிவிட்டு 160 டிகிரி செல்சியஸில் நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் எடுத்து பார்த்துருந்தேன். இந்த அளவுக்கு தான் வந்து ப்ரௌன் ஆயிருந்தது. ஸோ கொஞ்சம் லைட்டாக பட்டர் மட்டும் தடவி எகெயின் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பண்ணேன். டோட்டலாக 20 மினிட்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து சூப்பராக வந்து பன் வந்து கலர்ஃபுல்லாக நல்லா ரெடியாக இருந்துச்சு. இந்த சூட்டோடையே பன்னை வந்து மேலே பட்டர் லைட்டாக தடவுனிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து எக்லெஸ் பன் தான், ஏன்னா நான் இது வந்து எக் வந்து ஆட் பண்ணலை. மேலேயுமே வந்து மில்க் மட்டும்தான் நான் வந்து கோட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக மேலே லைட்டாக கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டே இதில் வந்து நான் பர்கர் கேட்டிருந்தேன் என்னோடய பையன். ஸோ பர்கர் பண்ணி கொடுத்துருமா இந்த பன் பார்த்தோன்னே. அதனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் பர்கர் பண்ணியிருந்தேன். அது வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ பன் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியாச்சு. ஜஸ்ட்டு குழந்தைங்கள கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு. எங்கன்னா மொஹரக் பார்க்குக்கு தான் போகிறோம். கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுனால சன்செட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது நியர் பீச்சில் வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே பீச்சில் இருக்கும் அந்த பார்க்கு. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பஹ்ரைனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், மொஹரக் பார்க் வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். அதோடைய சுற்றி அந்த வாட்டர் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், குழந்தைங்களும் வந்து ஜாலியாக விளையாடலாம். அதுக்காக தான் வந்து அங்கே போயிருந்தோம்.
ஸோ பார்க்லேயே வந்து சன்செட்டும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. குழந்தைங்களும் விளையாண்டுட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டு ஃபேமிலிங்க கூட வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போயாச்சு. ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்களோட ட்ரீட் இன்றைக்கின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்னரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டருக்கு வந்துட்டு சிக்கன் கார்ன் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சூப் அது. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சிக்கன் லாலிபாப் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால சிக்கன் லாலிபாப்பும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன நான் பிரியாணி அது மட்டும் சாப்பிட்ருந்தோம். அது வந்து வீடியோ எடுக்கலை. ஃபைனல் டச்சாக வந்து ஃபலூடா ஆர்டர் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களோட வீக்கெண்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.